ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொயட்டிக்ஸ். இதை எழுதினவங்க அரிஸ்டாட்டில். இந்த பர்டிகுலர் வீடியோவில் சாப்டர் 4 to 6க்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3 சாப்டருக்கான கம்பைன்டு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் எண்ட் ஸ்க்ரீனாக அதை கொடுக்குறேன், ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 4 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி இதில் வந்து கண்டினியூஸாக ரிப்பிட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது, ரிப்பிட்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ட்ராஜடியோட வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும்போது அது கொஞ்சம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 4th சாப்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பொயட்ரி அப்படின்றது வந்து 2 ரீசனுக்காக அது கிரியேட் ஆகுது. ஒன்று என்ன அப்படின்னா, இமிட்டேஷன் இஸ் ஹியூமன் நேச்சர். இமிட்டேஷன் அப்படின்றது குழந்தைங்க வந்து அவங்க அப்பாவை பார்த்தோ அம்மாவை பார்த்தோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ண குழந்தையிலேருந்தே அது நேச்சுரலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பொயட்ரிக்காக, ஒரு ட்ராமாக்காக, நான் ஒரு ரைட்டராக மாறணும் அப்படின்றதுக்காக நான் இமிட்டேட் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. நேச்சுரலி இது ஒரு மேன்கைண்ட், அவன் இமிட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான், அது மூலமாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறான், இந்த நேச்சுரலாக அவன்கிட்ட இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. தென் இந்த மாதிரி இமிட்டேஷன் பண்ணும்போது அது ஒரு விதமான ப்ளஷர் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது நம்ம இமிட்டேட் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை இமிட்டேட் பண்ணுறதை நம்ம பார்க்கும்போதாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வந்து அதோட கிராண்ட் பேரண்ட்ஸ் மாதிரியோ அப்பா அம்மா மாதிரியோ இமிட்டேட் பண்ணுது அப்படின்னா, அதை பார்க்கும்போது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை அதே மாதிரி பண்ணுறதை பார்க்கும்போது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இமிட்டேஷன் வந்து ஒரு ப்ளஷரை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இமிட்டேஷன் மேன்கைண்ட், அது நேச்சுரலாக நமக்குள்ளே இருக்கிறது. செகண்ட், அதில் வந்து ஒரு ப்ளஷர் கிடைக்குது அப்படின்றது. ஸோ இந்த 2 ரீசன்னால தான் பொயட்ரிஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருக்குது, அது ப்ளஷர் கொடுக்குது. அந்த ப்ளஷர் ஏன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பொயட்ரிஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக பார்ப்போம். இப்போ அதே மாதிரி வேற ஒரு விஷயத்தை அதுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி இல்லை அப்படியே எக்ஸாக்டாக அதை காப்பி பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும் இல்லையா? ஒரு பர்சனை பார்க்குறோம், அதே மாதிரி இன்னொரு பர்சன் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இவங்களை இப்போ தானே அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளஷர் நமக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் இமிட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை நமக்கு பார்க்கும்போதா இருக்கட்டும், அப்போல்லாம் நமக்கு ப்ளஷர்ஸ் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹியூமனுக்கு நேச்சுரலாக இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மியூசிக்கல் ஹார்மனி, நம்மளோட சென்ஸ் ஆஃப் ரிதம், இது எல்லாமே நமக்கு நேச்சுரலாகவே இருக்குது. நமக்கு இப்போ கர்நாடிக் மியூசிக் எடுத்துட்டும் இல்லை வேறு ஜான்ரா, என்ன ஜான்ராவில் நம்ம மியூசிக் எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி நமக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லை. அது மியூசிக் கேட்க நல்லா இருக்குது, ஸோ தட் நம்மளோட கை கால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அது மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும், நம்ம அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். தென் பொயட்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் பொயட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 2 டைப் ஆஃப் பொயட்ரிஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ்ட் இன் நோபல் ஆக்ஷன். ஸோ ஒரு பர்சன் வந்து நிறைய நோபல் ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை பார்க்குறதுக்கும் பண்ணுறதுக்கும் பிடிக்குது அப்படின்னா அவங்களோட பொயட்ரிஸில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டர் கண்டிப்பாக ஒரு நோபல் அண்ட் பெட்டர் பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஒரு வேர்ஸ்ட் கேரக்டர், ரொம்ப கம்ப்ளீட்லி அவங்க கெட்டவன் அப்படின்றது கிடையாது, அவங்கக்கிட்ட சில வேர்ஸ்டான ஆட்டிடியூட்ஸ், கேரக்டர், மேனரிசம் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பர்சன் ஒரு ரைட்டிங் எழுதும்போது அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி, ஹார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பொயட்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ குட் பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணுறது காட் லைக் பர்சன்ஸ், யாரை ஒருத்தங்க அவங்க ஒரு சுப்பீரியரான ஃபிகர், ஒரு எக்ஸலண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அந்த குட் பொயட்ஸ் எல்லோரும் எழுதுவாங்க. அதே மாதிரி வேர்ஸ்ட் பொயட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பர்சனை குட்டாகவே நினச்சாலும் அவங்கள சட்டேரிக்கல் மேனரில் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி எழுதுவாங்க. கம்பேர் பண்ணியோ இல்லை அவங்களோட அப்பேரன்ஸை வச்சோ அவங்களோட மேனரிசம் வச்சோ ஏதோ ஒன்று அவங்க கண்டிப்பாக அவங்கள மார்க் பண்ணுற மாதிரி எழுதுவாங்க. அது அவங்களோட ஹேபிட். அதை ரீட் பண்ணும்போதும் ஒரு பக்கம் அது காமெடியாக இருந்தாலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அதை அட்டாக் பண்ணுற மாதிரியும் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 விதமான ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹோமருக்கு முன்னாடி யாருமே சட்டாரிக்கல் ஒர்க் எழுதலை அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாலும், பட் சட்டாரிக்கல் ஒர்க் இவருக்கு முன்னாடியே இருந்திருக்க கூடும் அப்படின்னும் சில இன்ஃபர்மேஷன் சொல்லுது. தென் சில பேர் இந்த பொயட்ரி எழுதும்போது ஐயாம்பிக் மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஏன்னா அதோட சூட்டபிலிட்டி, ஒரு பொயட்ரி எழுதுகிறோம் அப்படின்னா ஐயாம்பிக் மீட்டர் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்ஷன் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தட்ஸ் ஒய் அங்கே வந்துட்டு
பொயட்ரியில் ஐயாம்பிக் மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் சூட்டபிலிட்டிக்காக. பட் சில பேர் ஹீரோயிக் வேர்ஸில் எழுதுகிறாங்க, அது அவங்களோட ஸ்டைல். ஓகேவா? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது, எந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. இப்போது ஹோமர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ரெண்டையுமே யூஸ் பண்ணுவார், ஐயாம்பிக் மீட்டரும் யூஸ் பண்ணுவார், ஹீரோயிக் வேர்ஸும் யூஸ் பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்டைல் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் அவரை வந்து மற்றவங்க கிட்டே இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. அவரை ஒரு சுப்பீரியர் ஃபிகராக நம்ம வைக்கிறோம், ஹோமரை மாதிரியான எக்ஸலண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி இல்லை, பொயட்ரியை அவர் அளவுக்கு யாராலையும் ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு இது ஒரு ரீசன். ஒரு பொயட்டுக்கு வந்து இந்த ஐயாம்பிக் மீட்டர் மட்டும்தான் எழுத முடியும், இல்லை ஹீரோயிக் வேர்ஸை மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னா ஹோமர் வந்து ரெண்டையும் சேர்த்து எழுதுறாரு, ஒரு சீரியஸான ஸ்டைல். அந்த ஒரு ரீசன்னால தான் அவரை வந்து ஒரு சுப்பீரியர் ஃபிகராக பார்க்குறோம். தென் பேக் டு தி காமெடி அண்ட் ட்ராஜடி. இப்போது அரிஸ்டாட்டில் வந்துட்டு மார்கிட்டேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாரு. ஓகேவா? அது வந்து மார்க் ஹீரோயிக் ஒர்க். ஆனால் த இலியட் அண்ட் தி ஒடிசி இது வந்து ஒரு ட்ராஜடி. ஸோ இந்த மாதிரி அரிஸ்டாட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஜான்ராவில் டிஃப்ரெண்ட்டான மேனரில் அவர் ஒர்க்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. எந்த ஒரு ரைட்டர் ஒரு லோவர் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து காமெடி எழுதுகிறாங்க அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி எந்த ஒரு ரைட்டர் ஹையர் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க ட்ராஜடி எழுதுகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ட்ராஜடியோட ஆரிஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஆத்தர்ஸ் ஆஃப் டித்ராம்ஸ், அதாவது கோரஸாக சேர்ந்து ஒரு ஹாரஃபிக்கான சாங் மாதிரி கோரஸாக ஒன்றா சேர்ந்து எல்லாரும் பாடுறது, இல்லை அதை வந்து சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இது மாதிரி எழுதக்கூடிய ரைட்டர்ஸ்கிட்ட இருந்து தான் இந்த ட்ராஜடி அப்படின்றது வந்துச்சு அப்படின்றது ஒரு பக்கம் டாக்காக இருக்குது. அதே மாதிரி காமெடி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் ஃபேலிக் சாங்ஸ் அண்ட் டான்ஸ். ஸோ இதில் இருந்து தான் காமெடி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இன்னமும் சில சிட்டிஸில் வந்து இருக்குது, இந்த மாதிரி ஃபேலிக் சாங் அண்ட் டான்ஸ் வந்து இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி லைக் இப்போது செக்ஷுவல் ரிலேட்டடான அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு சாங்கில் கொண்டு வர்றது, மோஸ்ட் ரொமான்டிக் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ்லேயே அதை கன்வெர்ட் பண்ணுறது, ஸ்க்ரீனில் நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறதை தாண்டி அந்த வேர்ட்ஸில் அந்த மாதிரி பாடுறாங்க இல்லையா, டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ பாடுறது, இதுதான் ஃபேலிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாங்ஸ் வந்து ஸ்டில் இது நிறைய இடங்களில் இது யூசேஜில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ராஜடி அப்படின்றது என்னென்னா இதோட சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை இதோட ப்ராசஸாக இருக்கட்டும், லிட்டில் பை லிட்டில் அது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் அ சடன் அந்த சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா ட்ராஜடி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஒவ்வொரு விஷயம் ஆட் பண்ணாங்க, தேவையில்லாத விஷயங்கள் ரிமூவ் பண்ணாங்க, அந்த மாதிரி 3 சேஞ்சஸ் இருந்துச்சு. அது என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான் அந்த ட்ராஜடியில் இருந்தார். ஆஃப்டர்வர்ட்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது, ஆக்டர்ஸோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங்கில் கோரஸ் இருக்கும், ஒரு பர்சன் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ கோரஸ் இருக்கும், அவங்க ஒரு பிளாட்டை நரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஆக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது இந்த கோரஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணாங்க. இப்போ சாஃபக்கிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் 3 ஆக்டர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் பெயிண்டட் சீனரிஸ், பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் நம்ம அழகாக ஒரு பெயிண்டட் சீனரிஸ் நமக்கு தேவையான மாதிரி வச்சோன்னா அது இன்னும் கேட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மெயின் பிளாட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய சப்ளாட்ஸ் எல்லாம் தேவையில்லாத கதைகள்லாம் சொல்லாமல் மெயின் பிளாட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு ட்ராமா இருந்துச்சு. தென் அந்த ட்ராஜடி அப்படின்றது கம்ப்ளீட்டாக ட்ராஜடியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் அது ஒரு சட்டேரிக்கல் பிளேயாகவும் மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அண்ட் யுனிக் ஸ்டோரி டெல்லிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம என்ன சொல்ல வரோம், அந்த பிளாட் என்ன, அந்த ஸ்டோரி என்னன்றது தெரியணும். ஸோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. தென் இந்த மீட்டர்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளும் மீட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ பிளாட் அண்ட் ஸ்டோரி லைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொயட்ரியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ஓகே, அதில் வந்து அது பர்ஃபெக்டாக சூட் ஆகுது, ஸோ யூஸ் பண்ணுறீங்க, ஓகே. பட் ட்ராஜடியில் அது வேண்டாம், அது சூட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்பிக் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. கான்வர்சேஷன்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க, நிறைய டயலாக்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்க. நம்ம பார்க்கும்போது அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, அது கூட சேர்ந்து அவங்க பேசினா நல்லாயிருக்கும். கோரஸ் வந்து பாடிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ் தெரியாது. ஸோ அவங்க பேசட்டும், அவங்க என்ன மாதிரி டோன் சேஞ்சஸில் அவங்க பேசுகிறாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு டயலாக்ஸ் கான்வர்சேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்க. தென் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்
நிறைய எபிசோட்ஸ் கொண்டு வருவோம். ஒரே ட்ராமாவில் நம்மளால் அதை கன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னா எபிசோட்ஸ் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ட்ராமாவில் ஸ்டார்டிங்கில் ஒரு எசன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அந்த எசன்ஸ் போகாமலே நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுதான் ட்ராமாவோட ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வரைக்கும் ஸ்டேஜில் தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஸ்க்ரீன் போட தான் செய்கிறாங்க. பட் டெக்னாலஜி இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டதுனால அதை இன்னும் அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த எசன்ஸ் இன்னும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ட்ரெடிஷன் தான் அந்த பியூட்டிக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஒருத்தங்க இன்ஃபீரியர் மாரல் பெண்ட், அதாவது ஸ்லைட்லி அவங்களுக்கு வந்து மாரல் பெண்ட் இருக்கும், அதாவது கம்ப்ளீட்டாக அவங்க வர்ஸ்டான பர்சன் அப்படின்றது கிடையாது, சில அக்லியஸ்ட் மேனர் அவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ரெடிகுலஸ் கேரக்டராக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான காமெடிஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ காமெடி க்ரியேட் பண்ணுறவங்க அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ரெடிகுலஸ் மேனர் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட்டு மக்களை சிரிக்க வைக்கணும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதனால ஒரு பர்சன் ஹர்ட் ஆகிறாங்க, நம்ம ஒருத்தங்களை கிண்டல் பண்ணி மற்றவங்கள சிரிக்க வைக்கிறோன்ற அளவுக்கு அவங்களால யோசிக்க முடியல. பட் ட்ராஜடி அப்படின்றது வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு மேட்டர் கிடையாது. இப்போ காமெடியில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை இல்லை அவங்களோட லைஃப்பை வந்து மார்க் பண்ணுற மாதிரி காமெடியை க்ரியேட் பண்ணுறது. ஆனால் ட்ராஜடி அப்படின்றது ஒரு ப்ரைவேட்டான ஒரு மேட்டர் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு கெட்டது நடக்குது, இல்லை ஒரு சொசைட்டியில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ஒரு ட்ராஜடி எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒன்றில் இன்ஸ்பயர் ஆகிருக்கும், ஏதோ ஒன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பப்ளிக்காக தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான் ட்ராஜடியில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் காமெடி அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. பர்சனலி ஒரு பர்சனை அட்டாக் பண்ணுறதோ இல்லை அவங்களோட லைஃப்பை சட்டாரிக்கலாக சொல்கிறதோ அந்த மாதிரி தான் காமெடி உருவாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த காமிக் பாய்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து கோரஸ் காமெடிஸ்க்கு வந்து கோரஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு காமெடியை ப்ரொவைட் பண்ணுறதா ப்ரொடியூஸ் பண்ணுறதா அவங்க நம்புகிறாங்க, அதனால் கோரஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் சில காமெடி ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்பெய்டு, அவங்க எந்த காசுமே வாங்காமல் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான நல்ல நேம் அண்ட் ஃபேம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க சான்ஸ் தேடிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்களோட ஆக்ட் எல்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் அவங்களுக்கு ஒரு கால் வருது, அதுக்கப்புறம் அவங்களோட சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அது வேறு. ஸோ அந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் நிறைய நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்துருப்போம் இல்லையா, சில பேர் வந்து ஃபன்னியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரோட்டில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் அன்பெய்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் காமெடி வந்துட்டு ஒரு பொயட்டோட ஒரு பொயட்ரியில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன், ஷேப், ஃபார்ம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொயட்டு தான் அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடியே அது இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ காமெடி அப்படின்றது வந்துட்டு ஆர்கனைசர் ஆஃப் மாஸ்க், ப்ரொலாக், ஒன் ஆக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இதிலேருந்து தான் வந்துச்சு அதுலேருந்து தான் வந்துச்சு அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே காமெடி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இப்போ பிளாட் ஃப்ரேமிங் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லுது அப்படின்னா சிசிலியில் இருக்கிற எபிச்சார்மஸ் ஆர் ஃபார்மஸ் இவங்க 2 பேரும் தான் ஒரு பிளாட்டை ஃப்ரேம் பண்ணுறதை இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆரிஜினேட் பண்ணது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹிஸ்ட்ரி சொல்லுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி ஏத்தனில் இருக்கிற பாய்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தான் ரிஜெக்ட் பண்ணது. காமெடி அப்படின்றது ஒரு பர்சனை இன்சல்ட் பண்ணுறது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை மார்க் பண்ணுறது, அவங்களோட அப்பியரன்ஸை கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தானே காமெடி இருந்துச்சு. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணது ஏத்தன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜென்ரலாக பேசுங்க, நேச்சுரலாக பேசுங்க, ஒரு பர்சனை நீங்கள் பர்டிகுலராக அட்டாக் பண்ண வேண்டாம். ஜென்ரலி உங்களுக்கு காமெடி வந்து வேறு எதுலையா இருந்து கிடைக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க, மற்றபடி ஒரு பர்டிகுலர் பர்சனை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எப்பிக் பொயட்ரி அண்ட் ட்ராஜடி. எப்பிக் பொயட்ரிக்கும் ட்ராஜடிக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா சீரியஸ் ஆக்ஷன் அண்ட் சீரியஸ் கேரக்டர்ஸ். ட்ராஜடி அண்ட் எப்பிக் பொயட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஆக்ஷன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப சீரியஸான மேனரில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், இதில் சம் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ தேர். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பிக்கில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் எப்பிக் வந்து நரேட்டிவ் ப்ராசஸில் இருக்கும், நேரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் லெஸ் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஆக்ஷன்ஸ் இல்லாமல் நேரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ட்ராஜடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ட்ரமாட்டிக்காக இருக்கும், நிறைய ஆக்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் எப்பிக்கில் வந்துட்டு
ஒரே ஒரு மீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹீரோயிக் மீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. பட் ட்ராஜடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சாங்ஸ், வேர்ட்ஸ், டயலாக்ஸ் இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் நிறைய மீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எப்பிக் அப்படின்றது அதோட ஸ்பெஷாலிட்டி அதோட லென்த்து தான். ரொம்ப லென்த்தியாக இருக்கும். போயட்ரியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எப்பிக் அப்படின்னா அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன், லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. எவ்வளோ லென்த்தில் வேணால் அதை நம்ம எழுதலாம். அப்படி எழுதுறதுனால தான் அதை எப்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ராஜடி அப்படி கிடையாது. அதுக்கு வந்து சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ட்ராமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது லைவாக ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து ஒரு பர்சனோட கம்ப்ளீட்டான லைஃப்பை சொல்ல முடியாது. இல்லை அது கண்டினியூஸாக ஒரு பர்சனை பற்றி சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் 24 ஹவர்ஸில் அது என்ன நடக்குதோ அதை சொல்கிற மாதிரி தான் ட்ராமாஸ் இருக்கும். பட் எப்பிக் வந்து அந்த மாதிரி கிடையாது. நியர்லி அது வந்து ஒரு 45 டேஸ் 35 டேஸ் அந்த மாதிரி நிறைய நாட்கள் நடக்கிறத கண்டினியூஸாக நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ட்ராஜடியில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்பிக்கில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒடிசி இருக்குது இல்லையா, இது வந்து 8 டைம்ஸ் லாங் தென் சாஃபக்கிள்ஸோட கிங் ஒடிபஸ் தி ரெக்ஸ். ஸோ இந்த ட்ராமா, இந்த சாஃபக்கிள்ஸோட இந்த ட்ராமாவை 8 மடங்கு நம்ம லென்த்தி ஆக்கணும் அப்படின்னா அதுதான் அரிஸ்டாட்டிலோட தி ஒடிசி அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ எப்பிக் அப்படின்றது ஒரு ட்ராமாவை விட 8 மடங்கு லென்த்தியாக இருக்குது. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் எப்பிக் அண்ட் ட்ராமா ட்ராஜடி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இலியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 45 டேஸ்க்கான ஆக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒடிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 42 டேஸ்க்கான ஆக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு ட்ராமாலேயோ இல்லை ஒரு ட்ராஜடிலேயோ நம்ம ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றது சொல்கிற மாதிரி இருக்கும். தென் கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட், இது வந்து ஒரு 6 பார்ட் இருக்குது இல்லையா? ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பிளாட், கேரக்டர்ஸ், டிக்ஷன், தாட்ஸ், ஸ்பெக்டிக்கல், சாங் அந்த மாதிரி 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 6 எலமெண்ட்ஸில் ட்ராஜடியில் வந்து 6மே இருக்கும். ஆனால் எப்பிக் அப்படின்னு வந்தோன்னா அதில் 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? 2 மிஸ் ஆகும். அதே மாதிரி எப்பிக்கில் இருக்கிற எல்லா பார்ட்டையுமே நம்மளால் ட்ராஜடியில் ஃபைன் பண்ண முடியும். பட் ட்ராஜடியில் இருக்கிற எல்லாத்தையும் எப்பிக்கில் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. இதுலேயே தெரியுது எது கிரேட், எது வந்து டஃப் டு ரைட் அப்படின்றது இல்லையா? 6th சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ராஜடியில் வந்து வேர்த்தான ஒரு ஆக்ஷனை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. சும்மா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எடுத்துகிட்டு அதை ஆக்ட் பண்ணணும், அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும், எழுதணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இது வேர்த்தா, சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் தானா, சீரியஸான ஒரு விஷயம் தானா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து ஒரு ட்ராஜடியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் லாங்குவேஜ் இன் ட்ராஜடி, ட்ராஜடியில் இருக்கிற லாங்குவேஜ் எல்லாமே ரிதம், மியூசிக், சாங் இந்த மாதிரி நிறைய வேர்ஷன்ஸில் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ட்ராஜடி அப்படின்றப்போ அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரியான லாங்குவேஜ் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக் கொடுக்கணும். ஸோ நம்மளோட டோன் எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படின்றத வச்சு தான் அந்த டயலாக்ஸுக்கே ஒரு ஸ்பிரிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரிதம் அண்ட் மியூசிக் வேரியஸ் ஸ்டைல்ஸில் வந்து லாங்குவேஜில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த லாங்குவேஜ் வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்டுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்போது வந்து நம்ம ஒரு மாடர்ன் ரிலேட்டடான ஒரு மூவியில் வந்து அந்த காலத்தில் உள்ள டயலாக்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு கிங் அண்ட் குயின் மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நார்மலான லோக்கலான லாங்குவேஜ் பேசினா அது நல்லா இருக்காது, சூட்டபிளாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் அந்த பிளாட்டுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. தென் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷனுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நரேஷனை விட ஆக்ஷன்ஸ்க்கு எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தான் ட்ராஜடியில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் அந்த எண்ட் இருக்குது இல்லையா? ட்ராஜடியோட எண்டில் நமக்கு ஒரு ஃபியர் அண்ட் பிட்டியபிள் இமோஷன் வந்து க்ரியேட் ஆகும். பிட்டி எதுக்காக அப்படின்னா ஹீரோ இறந்து போயிட்டாரு அப்படின்னா சரி இவ்வளோ நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரே அப்படின்னு தோணும். ஃபியர் எதுக்காக அப்படின்னா அந்த கெட்டவன் இறந்து போகும்போது நம்ம தப்பு பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இமோஷன்ஸ் வந்து ட்ராஜடியோட எண்டில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவங்க வந்து மோஸ்ட்லி டீல்ஸ் வித் மீட்டர்ஸ், நிறைய மீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் நீடட் சாங், எங்கெல்லாம் சாங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் சாங்ஸ் ஆட் பண்ணுவாங்க. தென் ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மென் பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன்ஸ்.
ஆக்ஷன்ஸை வந்து அவன் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறான் அவனோட ஸ்டைலில், அதுதான் ஸ்பெக்டக்கிள்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சாங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாங்ஸ் வந்து ஒரு பிளாட்டை கரெக்டாக நேரேட் பண்ணுறதுக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஆக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம், அந்த ஆக்டர் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னா, ஒரு கோரஸ் வந்து சாங் பாடும்போது அது மூலமாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் இன்சிடென்ட் போல், அவங்க இதை தான் சொல்ல வராங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். தென் டிக்ஷன்னா என்ன அப்படின்னா, இது ஒரு வேர்ஸ், மெட்டாரிக்கல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஒரு ட்ராஜடியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராஜடி அப்படின்றதே யூஸ்வலி அது ஒரு இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷனை நம்ம இமிட்டேட் பண்ணுறோம் ட்ராஜடியில். இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. என்ன ஒரு பிளேயாக இருந்தாலும் அதில் நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஹீரோ இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த கேரக்டர்ஸ் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்கிறாங்க, அவங்க கேரக்டருக்கு எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கேரக்டர் நம்ம ஒரு பர்சன் கிட்ட கொடுத்துட்டோம், இதை தான் நீங்கள் ஆக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட டயலாக்ஸ் சொல்லாமல் இதுதான் இன்சிடெண்ட், உங்களுக்கு இதில் என்ன தோணுதோ அதை நீங்கள் பேசலாம் அப்படின்னா, அவங்க ரொம்ப எக்ஸலண்ட் ஆக்டராக இருந்தால் அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன டயலாக் சொன்னால் அது ஆப்டாக இருக்கும். ஒரு காமெடி ஆக்டராக இருக்கும்போது அவங்க அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரியான டயலாக்ஸ் நம்ம போட்டால் ஆடியன்ஸ் வந்து சிரிப்பாங்க, இதெல்லாம் அவங்க யோசித்து அந்த தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருந்து அவங்களோட ரோலை வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இதான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. நேச்சுரலாக அவங்களுக்கு என்ன வருதோ அந்த ஸ்டைலில் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி அவங்களோட எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஸோ அந்த ஆக்டர்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அந்த தாட் ப்ராசஸ், இது எல்லாம் தான் அந்த ஆக்ட் வந்து சக்ஸஸாக இல்லை ஃபெயிலியரா அப்படின்றத டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பிளாட் அப்படின்றது ஒரு இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன் தான். ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறோம், அதில் இன்ஸ்பயர் ஆகிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், அந்த கதையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ட்ராமாவாக ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பிளாட் அப்படின்றதும் இமிட்டேஷன் தான் இல்லையா? ஸோ இதில் வந்து பிளாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளாட்டை வந்து கொண்டு போவாங்க. ஸோ ட்ராஜடியில் 6 இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிளாட், கேரக்டர்ஸ், டிக்ஷன், தாட், ஸ்பெக்டக்கிள், சாங், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 இமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு. அந்த 3 இமிட்டேஷனில் ஃபர்ஸ்ட்டு 2 பார்ட் வந்து மீடியம் ஆஃப் இமிட்டேஷன், 1 வந்து மேனர் ஆஃப் இமிட்டேஷன் அண்ட் அதர் 3 வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் இமிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த 6ஐயும் 3 இமிட்டேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. இதிலேருந்து ஒவ்வொரு இமிட்டேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் ஒரு ட்ராஜடியில் இம்பார்ட்டண்ட்டான சில எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்சிடென்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இதில் வந்து மேனை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அவனோட ஆக்ஷன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு இன்சிடென்ட் எடுக்கிறோம், அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர் என்ன மேனரிசம், அவரோட கேரக்டர், வே ஆஃப் ஸ்பீக்கிங், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவரோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றது தான் பார்க்கணும். ஸோ ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கேரக்டர். ஓகேவா? ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கேரக்டர் நமக்கு தேவையில்லை, கேரக்டர் இந்த ஆக்டர் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அவங்களோட லைஃப் ஜேர்னி அதை வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் அந்த மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லைஃப் இமிட்டேஷன்ஸ் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது அதில் ஆல்ரெடி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கேரக்டர் நம்ம என்ன மாதிரியான ரோல் கொடுத்துருக்கோமோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவர் குட்டா பேடா அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் அந்த ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஹாப்பி ஆர் அன்ஹாப்பி ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணுதா அப்படின்றது இருக்குது. நம்ம வந்து ஒரு கேரக்டர் எழுதும்போது அவர் ஒரு நல்ல கேரக்டராகவே எழுதியிருக்கலாம், பட் ஆடியன்ஸுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆக்டரோட ஆக்ஷன்ஸ்னால அவர் ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஹிஸ் இண்டிவிஜுவல் ஆக்டிங் அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ வித்தவுட் ஆக்ஷன் அண்ட் கேரக்டர் ட்ராஜடியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் பெயிண்டிங். பாலிக்னாட்டஸ் அண்ட் ஜீசஸ் இவங்க 2 பேருமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டர்ஸ். இவங்க 2 பேரும் கேரக்டர்ஸை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எத்திக்கல் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எத்திக்கல் குவாலிட்டிஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது, அந்த பெயிண்டிங்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் நமக்கு க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராஜடி, அந்த கேரக்டர்ஸை பொறுத்து தான் ஆடியன்ஸ்க்கு இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அவங்களோட ஆக்டிங், ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒரு கேரக்டருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பீச், தட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டயலாக் டெலிவரி, தென் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்சை வச்சு தான் அந்த கேரக்டரை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 2 இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ட்ராஜடியில் என்ன அப்படின்னா, ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷன் அண்ட் ரெகக்னேஷன் சீன்ஸ். இது 2மே பிளாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாட் ரொம்ப முக்கியம், செகண்டு கேரக்டர்ஸ், தேர்ட் ஒன்
பெயிண்டிங் லைக் ப்ரெசன்டேஷன். அந்த கேரக்டர்ஸ் அவங்களோட கேரக்டரை எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக ஒரு பெயிண்டிங் மாதிரி கலர்ஃபுல்லாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தேர்ட் ஒன். தென் இப்போ இந்த ஓல்டு ட்ரமாட்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்மேன் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ரெட்டாரிக் டோனில் பேசுகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஏஜஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஸ்லாங், அந்த ஒரு ஸ்டைல், வே ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒவ்வொரு பர்சனும் அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதை தான் டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், நம்மளோட ரோலுக்கு நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்தா போதும், இந்த சீனில் நம்ம இந்த அளவு இமோஷன் கொடுத்தா போதுன்றத அவங்க யோசித்து அதை ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது டிக்ஷன். ஸோ அது வந்து 4th பிளேஸ். ஸோ அது டிக்ஷன் அப்படின்றது எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னா, ப்ராப்பர் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் தாட்ஸ் இன் வேர்ட்ஸ். இன்னும் சில சிம்பிள் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் சாங்காக இருக்கட்டும், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸ்பெக்டக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே ஒரு ட்ராஜடிக்கு இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் சேர்க்குற மாதிரி எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்டர் அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பவர் ஆஃப் ட்ராஜடி. ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை கொண்டு போகிறது அந்த ஆக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஆக்டிங்ஸ். அந்த விஷுவலி அவங்க கொடுக்குற அந்த ஒரு இம்ப்ரெஷன், இது எல்லாம் தான் ஒரு ட்ராஜடியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.